ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம எதை பத்தி டாபிக்ல பார்க்க போறோம்னா, ஒரு சைபர் செக்யூரிட்டி டொமைனுக்குள்ள நீங்க என்டர் ஆகணும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரி டாபிக்ஸ்லாம் வந்து நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு சைபர் செக்யூரிட்டி டொமைன்ல ஒரு ஃப்ரெஷரா இருந்து, ஒரு நூப்ல இருந்து, ஒரு நல்ல எனக்கு வந்து சைபர் செக்யூரிட்டில ஜாப் கிடைக்கணும். இல்ல வந்து நான் வந்து ஒரு நல்ல சைபர் செக்யூரிட்டி டொமைன்ல நல்லா ஷைன் ஆகணும்னு சொன்னா, ஸோ அவங்களுக்கா எப்படி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறது. ஓகேவா? ஒரு ரோட் மேப்ன்னு சொல்லுவாங்க. இத நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணல. லைக் பேசிக்கா இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப பேசிக் பிளஸ் நானும் வந்து ரொம்ப பேசிக்கா சொல்லப் போறேன். ஸோ அதுக்கேத்த மாரி தான் இது இருக்கும். ஓகேவா? ஸோ ஆ சைபர் செக் டொமைன்குள்ள நீங்க நல்லா ஷைன் ஆகணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு 5 திங்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த 5 திங்ஸ் என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஓகேவா? செகண்ட் வந்து நெட்வொர்க்கிங் கான்செப்ட். தேர்ட் வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஃபோர்த் வந்து ப்ரோகிராமிங் ஸ்கில்ஸ். ஃபிஃப்த் வந்து சைபர் செக்யூரிட்டி கான்செப்ட்ஸ். ஸோ இந்த 5 டாபிக்ஸ் பத்தி தான் வந்து 1 மினிட் வந்து பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா வந்து இத ஒரு ஒரு டாபிக் பத்தி நான் வந்து இன்டெப்த்தா வந்து அப்கமிங் வீடியோஸ்ல சொல்லுவேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர்னா என்ன? அது எப்படி ஒர்க் ஆகுது? ஏன்னா வந்து நம்ம எல்லாமே பண்ண போறதுல வந்து இது மாதிரி டிஜிட்டல் அசஸா சைபர் செக்யூரிட்டினா எதுக்கு? ஓகே ஒரு இதுவ தடுக்கணும். ஒரு ஏதோ ஒரு செக்யூரா வச்சுக்கணும். அந்த செக்யூர்ல எங்க ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். ஆனா நார்மலா ஒரு லேப்டாப்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து அந்த லேப்டாப்ப நீங்க நார்மலா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? லேப்டாப்னா எதுக்கு? அதுல வந்து உள்ள ஓஎஸ்னா என்ன? அதுக்கப்புறமா வந்து ஹார்ட்வேர்னா என்ன? ஹார்ட்வேர்க்கும் ஓஎஸ்க்கும் என்ன? நம்பளுக்கும் அந்த ஓஎஸ் ஹார்ட்வேர்க்கு வந்து ஒரு நடுவுல வந்து ஒரு கம்யூனிகேட் பண்றதுன்னா எப்படி பண்றது? ஸோ இந்த மாரி எல்லாம் வந்து பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பத்தி இன்புட், அவுட்புட், போர்ட்ஸ். ஸோ இந்த மாரி வந்து குட்டி குட்டி கான்செப்ட்ஸ். ஒரு நார்மலா ஒரு கம்ப்யூட்டர் குடுத்தா, அதுல வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியுமோ, எவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரியுதோ, ஸோ அந்த மாரி பேசிக்கா இருக்கிறத வந்து நீங்க லேர்ன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து நெட்வொர்க்கிங் கான்செப்ட். ஸோ ஒன் ஆஃப் த ரொம்ப ரொம்ப டெப்த்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இந்த ஒரு கான்செப்ட்ல தான் வந்து நீங்க வந்து உங்களோட சைபர் செக்யூரிட்டிக்கான பேஸ்மெண்ட் போட போறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு லெட்டர்ஸ வாசிக்கணும்னா, அதுக்கு எப்படி வந்து இங்கிலீஷ்ல ஏ, பி, சி, டி நம்மளுக்கு வந்து சின்ன வயசுல பிராக்டிஸ் பண்ணோமோ, அதே மாரி வந்து இந்த நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ன்றத நம்ம வந்து நல்லா டெப்த்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும் தான், ஃபியூச்சர்ல உங்களால வந்து சைபர் செக்யூரிட்டில எந்த ப்ராப்ளமோ, இல்ல எந்த ஒரு இதுனாலும் ஈஸியா லேர்ன் பண்ண முடியும். இல்ல ஈஸியா டேக்கிள் பண்ண முடியும். ஏன்னா, அப்படி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கான்செப்ட். அதே மாரி வந்து ஸ்டார்ட்டிங்ல இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். கொஞ்சம் போக போக போர் அடிக்கும். பட் இருந்தாலும் வந்து நீங்க கத்துக்கினீங்கன்னா, ரொம்ப ரொம்ப வந்து வெரி யூஸ்ஃபுல் ஆன டாபிக் இது. நெட்வொர்க்கிங்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல மோஸ்ட்லி எப்படின்னா வந்து நெட்வொர்க் டிவைஸஸ பத்தி சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர்ல ஒரு டேட்டா வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி டிராவல் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. தென் வந்து என்ன மாரி டிவைஸஸ்லாம் இருக்கு. ஸோ எப்படி அதுல வந்து எப்படி டேட்டாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இந்த மாரி திங்ஸ்லாம் இந்த இதுல வரும். இது வந்து நெட்வொர்க்கிங்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா தேர்ட் ஒன் என்னன்னா, ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா? ஸோ மேஜரா வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து விண்டோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஆனா அதையும் தாண்டி வந்து நெறைய ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. ஆனா வந்து ஒரு மெஜாரிட்டியா யூஸ் பண்றது வந்து ஒரு 2 மெயினா சொல்லுவாங்க. விண்டோஸு, லினக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து மேக் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனா ரேரா அது ரேரு. பட் ஆனா எல்லா இடத்துலயும் இது 2 யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து நீங்க ஒரு சைபர் செக்யூரிட்டிக்குள்ள என்டர் ஆகணும்னா, ஒரு விண்டோஸ பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கோங்க. லைக் வந்து அதுல அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர், செக்யூரிட்டி, அதுக்கப்புறமா இப்ப லினக்ஸ் போனீங்கன்னா, ஃபைல்ஸு, யூசரு, டெம்ப். ஸோ இந்த மாரி வந்து எக்கச்சக்கமா ஒரு ஒரு இதுல வந்து சப் மாடியூல்ஸ் நெறைய இருக்கும். ஸோ 2 ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தையும் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். லைக் வந்து யூஸ் பண்ணணும். லைக் நல்லா யூஸ் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ விண்டோஸ்ல ஒரு ஃபைல வந்து காப்பி பண்ணி பண்றீங்கன்னா, அத வந்து நீங்க வந்து விண்டோஸ்ல வந்து டெர்மினல்லயும் பண்ணணும், GUIலயும் பண்ணணும். அதே மாரி வந்து லினக்ஸ்லயும் டெர்மினல்லும் பண்ணணும், GUIலயும் பண்ணணும். ஸோ இந்த மாரி வந்து 2 சைடும் கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து 4த் வந்து புரோகிராமிங் ஸ்கில்ஸ். ஓகேவா? ஸோ ஏதாச்சும் ஒரு புரோகிராமிங் ஃபுல்லா கத்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ நீங்க வந்து அதோட கான்செப்ட்ஸ் எல்லாம் கத்துக்கினீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா எல்லா புரோகிராமிங் லாங்குவேஜும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏதாச்சும் ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ். இப்ப எல்லாருமே பைத்தான் ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா பைத்தான் பில்ட் பண்றதுக்கு சி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால வந்து ஆனா சி எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, சி வந்து கோட் வந்து அதிகமா இருக்கு. ஸோ எனக்கு ஆனா பேசிக்ஸா வந்து ஏதாச்சும் ஒரு கோட நீங்க வந்து அதான் ஏதாச்சும் ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா, மிச்சம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஈஸி. என்ன ஒண்ணு சி வந்து ரொம்ப வந்து
கொஞ்சம் பேசிக்கு நிறைய நாலேஜ் இருக்கும். லைக் வந்து அந்த ஹேஷ் இன்க்ளூட்னா எதுக்கு, ஓகேவா, ஹேஷ் இன்க்ளூட் செமிகாலன் எதுக்கு, அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி, ஸோ எல்லாமே அதில் டீட்டெயிலாக வரும். பைத்தானில் இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் அந்த பிரிண்ட் வரும். ஸோ மோஸ்ட்லி சிலேருந்து போகிறது கொஞ்சம் நல்லது, ஓகேவா. தென் வந்து ஃபிஃப்த் கான்செப்ட் வந்து சைபர் செக்யூரிட்டி கான்செப்ட்ஸ், ஓகேவா. ஸோ இப்போ தான் வந்து மோஸ்ட்லி சைபர் செக்யூரிட்டி என்னாலே வந்து எல்லாருமே வந்து மெஜாரிட்டி 98% பீப்புள் வந்து நினைக்கிறது வந்து ஹேக்கிங் ஹேக்கிங் ஹேக்கிங், ஓகேவா. ஸோ நம்ம சைபர் செக்யூரிட்டிக்குள்ளே வந்தப்போ தான் தெரியும் ஹேக்கிங்ன்றது வேற, படத்தில் பார்க்குற ஹேக்கிங் வேற, நம்ம ரியல் லைஃப்பில் சைபர் செக்யூரிட்டி டொமைனில் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அது பண்ணுறது வேறன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தப்போ தான் தெரியும். ஸோ இந்த சைபர் செக்யூரிட்டி டாபிக்ஸ் கான்செப்ட்ஸில் என்ன பார்ப்போம்னா, லைக் வந்து ஒரு வல்னரபிலிட்டினா என்ன, அட்டாக்ஸ்னா என்ன, வைரஸ்னா என்ன, பென் டெஸ்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து ரெட் டீமு, ப்ளூ டீமு, பர்பிள் டீமு, அதுக்கப்புறமா காலினெக்ஸு, பேரட்டோய்ஸு. ஸோ இந்த மாதிரி வந்து சைபர் செக்யூரிட்டிக்கு ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் ப்ளஸ் அதுக்கு தேவையான டூல்ஸு. ஒரு சைபர் செக்யூரிட்டிக்குனா அதுக்குள்ளே என்னென்ன வருமோ அதை பற்றி எல்லாத்தையுமே வந்து டெப்த்தாக வந்து தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. ஏன்னா வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து நீங்கள் டக்குன்னு பார்ப்பீங்க, டக்குன்னு நீங்கள் பென் டெஸ்டிங்கில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, டக்குன்னு வந்து சாக் டீம்லேருந்து வருவாங்க, சார் இந்த மாதிரி வந்து உங்களில் வந்து இந்த ஈவெண்ட் ஐடி வந்து ஏதோ பண்ணியிருக்கீங்க, எனக்கு மலேசியஸாக வந்திருக்குன்னா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஈவெண்ட் ஐடி வந்து மலேசியஸ்ன்றது நீங்கள் ஏதோ பண்ண ஆக்டிவிட்டி வந்து அது வந்து தப்பாக நடந்துக்குன்னு சொல்லிட்டு சாக் டீம்லேருந்து அலர்ட் வந்திருக்கு. ஸோ அலர்ட்னா நீங்கள் பண்ணதை வந்து அங்கே ட்ரிகர் ஆயிருக்கு. ஸோ ஈவெண்ட் ஐடினா நீங்கள் என்ன டைப் ஆஃப் இஷ்யூ பண்ணீங்களோ அதை அங்கே காமிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து சைபர் சைட்டில் ஈச் அண்ட் எவ்ரி வேர்டை வந்து எவ்ரி ஒரு கான்செப்டையும் வந்து நான் வந்து உங்களுக்கு கம்மிங் வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதாங்க ஒரு 5 ஸ்டெப்ஸ். நீங்கள் சைபர் செக்யூரிட்டிக்குள்ளே வந்து உங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணால் இது ஒரு 5 ஸ்டெப்ஸ், ஓகேவா. லைக் அகைன் ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், நெட்வொர்க்கிங், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ப்ரோக்ராமிங், ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் ஸ்கில், தென் ஃபைனலி வந்து சைபர் செக்யூரிட்டி கான்செப்ட்ஸ். ஸோ இதை வந்து ஒரு 1 மந்த் ஒன்று ஒன்றா வந்து பேசிக்ஸ்லேருந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சைபர் செக்யூரிட்டியில் ஒரு நல்ல ஒரு பர்சனாக வந்து நீங்கள் ஷைன் ஆகலாம். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி ஃப்ரெண்ட்ஸ் யாருனா வந்து லேர்ன் பண்ணணும்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மேபி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் இதை பற்றி ப்ரீஃபாக நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.